ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பப்ஜி விளாடுவோம். ஸோ பப்ஜி விளாண்டு எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்திங்க அப்படின்னா Rheo டிவி அப்படின்ற ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப். ஸோ அந்த ஆப்போட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் கேட்பாங்க. தமிழ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கூகுள் லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேர் கேட்பாங்க. ஸோ பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ பேர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டன் கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இது இப்போ வந்துட்டு இதை ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்துட்டு இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு கீழே இருக்க அந்த ரெட் கலர் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பொது பாப்பப் கிரியேட் ஆகும். அதில் வந்துட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அதில் கொடுத்து நீங்கள் என்ன கேம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து டைட்டில் கொடுத்துக்கோங்க. டைட்டில் கொடுத்துட்டு தம்ப்நெயில் கொடுத்துக்கோங்க. தம்ப்நெயில் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டுக்கும் டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு URL கீயும் கிரியேட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா Streamlabs அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலனா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த டோக்கன்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா, ஸோ அதை எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு 2 பவுச்சர் தருவாங்க. ஸோ அது எப்படி வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்துட்டு லாகின், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கூப்பன் கொடுத்துருவாங்க. ஸோ அது ரெண்டையும் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் தருவாங்க. அது வந்துட்டு ஓரளவுக்கு ரீச் ஆனோடனே நீங்கள் வந்துட்டு யூசியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 600 டோக்கன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 60 யூசியாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியுமான்னு. ஸோ அப்படிலாம் கிடையாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் லெவல், சில்வர் லெவல், கோல்டு லெவல். நீங்கள் கோல்டு லெவல் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.